டெய்லி நைட்டு சரியாக 2 மணிக்கு உங்களுக்கு திடீர்னு கண் விழிக்குதா? அப்போ இத முழுசா பாருங்க. ரவி யாருக்கும் தெரியாம தினமும் நள்ளிரவு சரியாக 2 மணிக்கு எழுந்துடுவான். காரணம் அவனுக்கே தெரியல. அந்த நாள் கூட 2 மணிக்கு கண் விழிச்சது. அமைதி. சுற்றியும் சத்தமே இல்ல. எழுந்த ரவி ரூம்ல இருக்கிற கண்ணாடி முன்னாடி நின்னா. முதல்ல தன்முகம்தான். ஆனா அடுத்த நொடி அவன் பின்னால ஒரு உருவம். முகம் முழுக்க அரிப்பு காயங்கள், கோர பற்கள், தலைவிரிந்த முடி. ரவி திரும்பி பார்த்தான். யாரும் இல்ல. மீண்டும் கண்ணாடி பார்த்தான். அந்த உருவம் இன்னும் நெருக்கம். பயம் தாங்காம ரவி ஓடி போய் அம்மாவை கட்டி பிடிச்சான். என்னை விட்டுடாதீங்க. மறுநாள் காலை கண்ணாடி முன்னாடி நின்னப்போ ஒண்ணுமில்ல. ஆனா அந்த நாள்ல இருந்து ரவி மாற ஆரம்பிச்சான். தனியா சிரிக்கிறான், இருட்ட விழும்புறான், 2 மணின்னு அடிக்கடி சொல்றான். பயம் வந்த அம்மா அவனை கோவிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. சாமியார் கேட்டார், யார் நீ? அப்போ ரவியோட குரல் இல்லாத ஒரு குரல் சொன்னது, நான் அவனோட நண்பன்தான். அவன் தனியா இருக்கிறப்ப நான் கூட இருப்பேன். அவன் கண்ணாடி முன்னாடி நின்ன நாள்ல தான் நானும் உள்ள வந்தேன். அம்மா நடுங்கிட்டே கேட்டாங்க, எதுக்காக? அந்த குரல் சொன்னது, அவன் உடம்பு எனக்கு பிடிச்சிருக்கு. பெரிய பூஜைக்கு பிறகு ரவி மீண்டான். இப்போ அவங்க வீட்ல ஒரே ஒரு கண்ணாடியும் இல்ல. ஆனா இன்னிக்கும் சரியாக 2 மணிக்கு ரவிக்கு மெதுவா ஒரு சத்தம் கேக்குதாம். நான் இன்னும் இங்கேதான் இருக்கேன்.